ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மற்றும் அந்த நாட்டின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டமைக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனது வன்மையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஆபல் ஒருமைப்பாட்டுக்கு தமது கட்சி பூரண ஆதரவை வழங்கும் என அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் மதியுதீன் தெரிவித்துள்ளார். மக்கள் காங்கிரஸ் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையின் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட செய்தி ஆழ்ந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட தலைவரின் மரணம் மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் இறைமை மற்றும் ஆழ்புல ஒருமைப்பாட்டின் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதலாகும். சர்வதேச சட்டங்களையும் ஒழுங்கு விதிமுறைகளையும் மீறி இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்டேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் பாரிய ஸ்திரத்தன்மையை எதிர்நோக்கியுள்ளது. சுதந்திர தேசங்களை இல்லாதொழிப்பதற்கான அப்பாட்டமான அத்துமீறல்களே இவை. இந்த அராஜகங்களை நீதிக்கு முன்னால் ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என தெரிவித்தார். ஆதரவு என்ற போரைப்பையில் நாடுகளின் உரிமைகளை களுவாடும் கபட அரசியலுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் மண்டியிடக்கூடாது. இறைமை அடிமைப்படுத்துவதை ஜனநாயகம் ஒருபோதும் ஏற்காது. வன்முறைகள் மற்றும் படுகொலைகள் மூலம் ஒருபோதும் சமாதானத்தையோ அல்லது நீதியையோ அடைந்துவிட முடியாது. எனவே மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை பேச்சுக்களூடாக தீர்த்து வைப்பதையே எமது கட்சி விரும்புகிறது. ஈரானின் ஒருமைப்பாட்டுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என ரிசா பதியுதீன் மேலும் தெரிவித்தார்.